மாதிரி தான் நேத்தும் பண்ணான். பொண்ணுங்க துணியெல்லாம் எடுத்து போட்டுட்டு இருக்காங்க. இன்னைக்கும் அதே மாதிரி பண்றான். ஸ்கூலுக்கு போறதுக்கு கண்மணி யூனிஃபார்ம் எடுத்து போட்டுட்டு இருக்கான். எனக்கு நல்லா தெரியுங்க, இதெல்லாம் அந்த அம்மனோட வேலைதான். ஒவ்வொரு தடவையும் என் கனவுல வந்து அவ சொல்லிக்கிட்டே தான் இருக்கா, உன் குழந்தைய நான் வாங்குற விதத்துல வாங்குவேன்னு. அன்னைக்கும் அப்படிதாங்க. நீங்க தொலைஞ்சு போச்சுன்னு சொன்ன மோதிரம் அந்த சாம கொடாங்கி கையில இருந்துச்சு. நான் அந்த ராத்திரி பார்த்தேங்க. அது அம்மனே தான். இல்லனா எப்படி நீங்க கோவில்ல தொலைச்ச மோதிரம் அவ கைக்கு வரும்? உங்களை கூப்பிட்டு எழுப்பி சொல்லல. ஏன்னா எப்படி இருந்தாலும் நான் சொல்றதை நீங்க நம்ப போறது இல்ல. எங்க இதெல்லாம் அந்த அம்மனோட விளையாட்டு தாங்க. அந்த அம்மன் ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மன்ங்க. அது நம்ம குழந்தைய எப்படியாவது பறிக்கணும்னு முடிவு பண்ணிடுச்சு. எனக்கு நல்லா தெரியும். அந்த அம்மன் தான் நம்ம குழந்தைய இப்படி எல்லாம் மாத்தி இருக்கு. அவன் இந்த மாதிரி மாறினது தெரிஞ்சா நான் அவகிட்ட கொண்டு போய் விட்டுருவேன்னு நினைச்சிட்டு இருக்கா. அந்த அம்மனோட கால்ல விழுந்து கெஞ்சுவேன்னு நினைச்சிட்டு இருக்கா. அதுக்காக தான் இவ்வளவு நடக்குது. நான் எவ்வளவோ செஞ்சு பாத்துட்டேங்க. நான் பார்க்காத சாமி இல்ல, செய்யாத பரிகாரம் இல்ல. ஆனா ஏன் நமக்கு மட்டும் இப்படி எல்லாம் நடக்குதுன்னு தெரியல. நேர்த்தி கடனை பண்ணாம விட்டது தப்புதான். ஆனா அதுக்காக இவ்வளவு பெரிய தண்டனை தேவையாங்க? ஐயோ தாமரை, முட்டாள்தனமா திரும்ப திரும்ப சொன்னதே சொல்லிட்டு இருக்கா தாமரை. புரிஞ்சுக்க தாமரை, சின்ன பசங்களுக்குள்ள இந்த மாதிரிலாம் நடக்கிறதுலாம் சகஜம். இதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது. அவ ஏதோ விளையாட்டுக்காக கண்மணி ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வந்திருக்கான். நீ அதை போய் இவ்வளவு பெருசுப்படுத்துற? ஏன் நம்ம மாதவன் குழந்தையா இருந்தப்போ நமக்கு பொம்பளை பிள்ளை இல்லைன்னு சொல்லி நவராத்திரிக்குள்ள அவனுக்கு பொண்ணு ட்ரெஸ் போட்டு உட்கார வைக்கலையா? இல்ல ஸ்கூல்ல ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன்ல அவனுக்கு அவையார் வேஷம் போட்டு பார்க்கலையா? இவ்வளவு இருக்கும்போது ஏன் இந்த விஷயத்தை இவ்வளவு சீரியஸா எடுத்துக்கிற? சரி அதை விடு. இப்ப ஒரு 3 வாரத்துக்கு முன்னாடி நான் நர்ஸ் ஆயிட்டேன், எனக்கு ஊசி போறேன்னு சொல்லி ஊசி போடல. அப்பெல்லாம் சிரிச்சு சந்தோஷப்பட்டுட்டு இப்ப மட்டும் எதுக்கு தாமரை இவ்வளவு டென்ஷன் ஆயிட்டு இருக்க? இங்க பாரு தாமரை, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்ல. நான் நம்ம ஆதவன் கிட்ட பேசி சரி பண்றேன். நீ கொஞ்சம் அமைதியா இரு. அதோ இங்க வா. இங்க பார், முதல்ல அழுறத நிறுத்து. என்னடா இதெல்லாம்? இப்படியே ஸ்கூலுக்கு போனா ஸ்கூல்ல இருக்கவங்க என்ன சொல்லுவாங்க? நீ இந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு போனன்னு வச்சுக்க, அப்புறம் கூட படிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உனக்கு கிண்டல் பண்ணுவாங்க. அதோ பப்பி ஷேம்னு சொல்லுவாங்க. நீ முதல்ல அழுறத நிறுத்து. இங்க பார், நீ டாடி சொன்னா கேப்பல்ல, நான் சொன்னா கேப்பல்ல. இப்ப நீ நல்ல பிள்ளையா இந்த ட்ரெஸ்ஸை போய் கழட்டி வச்சுட்டு உன் ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வருவியா? ஈவினிங் நீ ஸ்கூல் முடிச்சு வரும்போது டாடி உனக்கு போகிமான் வாங்கி வச்சிருப்பானா? சரிப்பா, நீங்க சொன்ன மாதிரி நான் ட்ரெஸ் மாத்திக்கிறேன். குட் பாய். அலறு நிறுத்துங்க. சரி சரி, டைம் ஆயி போச்சு. வா ஸ்கூலுக்கு போகணும். ஓடியா ஓடியா. வா வா வா. பாத்து பாத்து மெதுவா. தாமரை, பாத்தியா நம்ம குழந்தைய? நான் சொன்னே ட்ரெஸ் மாத்திட்டு வந்துட்டானா? சும்மா அம்மன் சொல்லிச்சு ஆத்தா சொல்லிச்சுன்னு அவனே போட்டு குறை சொல்லிட்டு இருக்காது தாமரை. அவன் என்ன பண்ணுவான்? சின்ன குழந்தை. பார், முதல்ல நீ தெளிவாரு, அதுக்கப்புறம் மத்தவங்களை சரி பண்ணலாம். போ, கிச்சன்ல ஏதாவது வேலை இருக்கும், போய் பாரு போ. இதே பத்தி பேசி பேசி என்ன டென்ஷன் படுத்திட்டு இருக்காது தாமரை. ஏற்கனவே எனக்கு ஆபீஸ்ல 1000 பிரச்சனை இருக்கு, வெளியிலயும் 1000 பிரச்சனை இருக்கு. வீட்லயும் ஏதாவது புதுசா பிரச்சனை ஆரம்பிச்சு என்ன சாகடிக்காத. நான் அதை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு வரேன். பாய் சொல்லு. பாய்மா. கடவுளே, என் பிள்ளைக்கு மட்டும் ஏன் இதெல்லாம் ஆகுது? இன்னும் என்னெல்லாம் ஆக போகுதுன்னு தெரியலையே. ஓம் க்ரீம் ரீம் ஓம் நமோ பகவதே மகமாயே மனோமாயே மோகினி பார்வதி சர்வாட்சணம் மோகய மோகய ஸ்வாஹா மங்கள சண்டிகாய நமஹ. ஹரி ஓம் சங்காளி நீலி காலகண்டி சௌந்தரி காமாட்சி ஓம் ஐக்கும் யங் யங் ஓம் மகா ஓம். 5 வருஷமாச்சு. 5 வருஷமா வெளியில வந்து எந்த ஒரு மனுஷனோட முகத்தையோ
நாம் பார்க்கவோ பேசவோ இல்ல. இப்பதான் 5 வருஷத்துக்கு அப்புறமா மனிதர்களோட முகத்தையே நான் பார்க்க போறேன். என்னுடைய இந்த தவம் முழுமையா பலிக்கணும். இந்த பூமியில எனக்கு இன்னொரு ஆயுள் இருக்கு. மரணம் எனக்கு ஒரு முற்றுப்புள்ளி கிடையாது. அது காற்புள்ளி. அது தொடர்ந்துகிட்டே தான் இருக்கும். இன்னும் ஒரு பிறப்பு இல்லாமலே 100 ஆண்டு எனக்கு பிடித்தமான வாழ்க்கையை நான் வாழ போறேன். என்னுடைய பூஜாதி பலன் பலிக்கப் போகுது. ஆமா, இன்னும் 100 வருஷம் நான் சந்தோஷமா நிம்மதியா வாழ போறேன். பகவதி, காளி, நீலி, காட்டு. அந்த ஸ்தூல உடம்பை எனக்கு காட்டு. நான் குடிக்கொண்டு சந்தோஷமா வாழ போற அந்த உடம்பை என் கண்ணுல காட்டு. எந்த ஆன்மால நான் வாழ போறேனோ அந்த ஆன்மாவை காட்டு. இப்பவே என் கண்ணுல காட்டு. பகவதி, ஓ நீலி சூளி பத்ரகாளி, ஓ நீலி சூளி. தாயே காளி, இந்த குழந்தையோட வசிப்பிட எதுன்னு காட்டு. அதையும் என் கண்ணுல காட்டு. தம் தூம் ததா, தம் தூம் ததா. அம்மா பராசக்தி, என்ன மன்னிச்சிருமா. உன்னோட போட்டி போட்டு என்னால ஜெயிக்க முடியாது. நான் ஒரு சாதாரண மனுஷி. உன்கிட்ட சரணடைற தவிர வேற வழி தெரியலம்மா. நான் என்ன சொன்னாலும் எங்க வீட்ல யாரும் நம்ப மாட்டேங்கிறாங்க. என்னமோ தெரியல, சமீப காலமா எனக்கு சோதனை மேல சோதனை கொடுத்துக்கிட்டே இருக்க. என் மகன் எனக்கு வேணும் தாயே. நான் ஒத்துக்கிறேன், எனக்கு அவனை நீதான் கொடுத்த. ஆனா அதுக்காக அவனை உனக்கே திருப்பி கொடுக்கணும்னு சொல்றதுல என்னமா நியாயம் இருக்கு? நேர்த்தி கடனை நிறைவேத்தாம போனது ஏன் தப்புதான். அதுக்கு நான் எந்த காரணமும் சொல்ல விரும்பல. உன்னை மீறி என்னால எதுவும் செய்யவும் முடியாது. நான் ஒரு பாவமும் அறியாதவ. என்னை விட்டுடுமா. என்னை சுத்தி என்னென்னமோ நடக்குது. என் பையன் என்னை விட்டுட்டு போயிடுவானோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு தாயே. வர்ற வெள்ளிக்கிழமை பரிகாரத்தை வச்சுக்கோங்க. பூஜையை முடிச்சிட்டு துலாபாரத்துல குழந்தைய படுக்க வச்சுட்டு குழந்தைக்கு சமமா அதுல தேங்காயை நிறுத்தி கோயில் வாசல்ல உடைச்சிருங்க. குழந்தைக்கு வேண்டுதல் நிறைவேறிடும். சரிங்க சாமி, நீங்க சொன்ன மாதிரி வெள்ளிக்கிழமை வந்து பிரார்த்தனை நிறைவேற்ற. சந்தோஷம். வரேன் சாமி. வா போலாம். சாமி, என்ன சாமி வேண்டிக்கிட்டாங்க? அவங்க குழந்தைக்கு ஏதாவது பிரச்சனை? ஆமாமா, அவ பையன் ஜுரத்துல ரொம்ப நாளா படுத்து கிடந்தான். சுத்தமா பேச்சு மூச்சே இல்ல. டாக்டர் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ண சொல்லியிருக்காரு. டெங்குன்னு ஏதோ அவர் சொல்லியிருக்காரு. அப்புறம் நம்ம சன்னிதானத்துல வந்து துர்க்கை அம்மன் கிட்ட தான் அவங்க வேண்டிக்கிட்டாங்க. குழந்தைய அம்மனுடைய குழந்தை தானம்மா, அதான் எடைக்கு எடை தேங்காய் கொடுக்கறதா வேண்டிக்கிட்டா. அம்பா லோக மாதா ஜெகஜனனி, அவ குழந்தைய காப்பாத்தாம விட்டுடுவாளா?
பையன் இப்ப ஓடி ஆடி விளையாட ஆரம்பிச்சிட்டானே. அதான் வேண்டுதல நிறைவேத்த வந்திருக்கா. சாமி அப்போ குழந்தைக்கு எடைக்கு எடை கொடுத்தா அம்மன் ஏத்துப்பாளா? என்னம்மா நீ, எத்தனையோ பேர் இதே சன்னிதானத்துல அவளுடைய பிரார்த்தனையை நிறைவேற்றிருக்காளே. அந்த மாதிரி எடைக்கு எடை தங்கம், வெள்ளி, பணம், தேங்காய், அரிசின்னு தன்னால முடிஞ்சதா தராளே. இது ஐதீகம்மா. உடம்பு முழுக்க தழும்பு வரும்போது சோழ வந்தா ஜனகை மாரியம்மனை வேண்டிண்டா தானா தழும்பு மறைஞ்சிடும். அந்த அம்மனுக்கு நம்ம உடம்பு போல உருவாரம் செஞ்சு போடுவா. அந்த மாதிரி தான் இதுவும்மா. அம்பாளுக்கு அபிஷேகம் இருக்கு, நான் உத்தரவு வாங்கிக்கிறேம்மா. தாயே எனக்கு ஒரு நல்ல வழி காமிச்சிருக்க. உன் முன்னாடி ஒரு அபல தாயா மடிப்பிச்சு கேட்டு வந்திருக்கேன். என் பையனை எனக்கு திருப்பி கொடுத்துருமா. உனக்கு எடைக்கு எடை தங்கம் கொடுக்கறேன். என் சொத்து முழுக்க என் பையனுக்கு கொடுக்கற சூழ்நிலை வந்தாலும் நான் மொத்தத்தையும் கொடுத்துட்றேன். அவனுக்கு ஈடு இணைய நான் என்ன கேட்டாலும் தந்துடுறேன். இதே கோவில்ல அவன் எடைக்கு எடையா உனக்கு காணிக்க தரேன். ஆகா, சொத்து முழுதும் சாமிக்கு எழுதி வைக்கிறேன்னு ஐடியா பண்றாளே. விடக்கூடாது. சொத்து எல்லாம் நம்ம பேருக்குள்ள வரணும். அதுக்கு தானே இவ்வளவு போராடிக்கிட்டு இருக்கோம். இன்னில இருந்து மறுபடியும் நம்ம கேமை ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியதான். பண்றேன் கலை. இன்னைக்கு நீங்க முழிச்ச முகம் ரொம்ப நல்ல முகம். நாம காலையில யார முதல்ல பாக்குறோமோ அவங்களோட இம்பாக்ட் அந்த டே ஃபுல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. உன்னை கட்டி வச்சு அடிக்கணும், உதைக்கணும். ஓடி போடு. டேய் சீ போடா. ஏய் வாயை வலிக்காத உனக்கு. எப்படி இருந்தா அவன் முகமே ஞாபகத்துக்கு வர மாட்டேங்குது. நல்ல சென்டிமெண்ட் தான் போல இருக்கு. ப்ரொமோஷன், இன்க்ரிமெண்ட், லக்கி சாம். என்னோட எவர் லக்கி அக்காவுக்கு மேல. ஹாய், குட் மார்னிங். ஏன் அவன் என்னை இப்படி டிஸ்டர்ப் பண்றான்? இந்த மாதிரி எனக்கு ஆனதே இல்ல. ஓ காட், ஒருவேளை எனக்கு பண்ண தோணல. எனக்கு எதுக்கு கண்டவனை பத்தி ட்ரீம்ஸ்? ஐயோ. ஹலோ. ஹேய், நீ எப்படி உள்ள வந்த? உன்ன பார்க்கதான். என்ன எதுக்கு பார்க்கணும்? பார்க்க முடியாது, போ. இங்க இருந்து போ. போன்னு சொல்றேல. ஐயோ போ. எதுக்காக இப்படி? யாரா நீ? எதுக்குடா இங்க வந்த? ஏன்டா என்ன தொந்தரவு பண்ற? ஏன் வீட்டுக்குள்ளே வந்து என்ன டார்ச்சர் பண்றியா? ஆமா, வீட்டுக்கு வருவேன். தினமும் உன்னை டார்ச்சர் பண்ணுவேன். என்னடி பண்ணுவேன்? எவ்வளவு தைரியம் உனக்கு? என்னடி போட்டு பேசுற? நீ என்ன சொன்னாலும் நான் இப்படிதான் பேசுவேன். உன்னால முடிஞ்சதை நீ பண்ணிக்க. இப்போ உன்னை என்ன பண்ற பாரு. அக்கா, எனக்கு அங்க சத்தம். அது ஒண்ணு இல்லம்மா. நீ இரு, நான் வரேன். போயிடு, மரியாதையா போயிடு. தொங்கச்சி இருக்கோ, போயிடு. இப்ப நீ போக மாட்டியா? எங்க? நாளைக்கு திரும்பவும் முகத்துல முழிக்கணும், உன்னை பார்க்கணும். வருவியா? நான் எங்கடி போனேன்? இங்க தானே இருக்கேன்.
என் வீட்டுக்கார் வந்து கூப்பிட்டா கூட எனக்கு போற ஐடியா இல்லடி. உன்கிட்ட நான் தினமும் என் முகத்தை காட்டிட்டே இருப்பேன், நீ பாத்துக்கிட்டே இருக்கலாம். ஐ எம் a lucky girl டி. ஆமாக்கா, உன்னதான் பார்க்கணும். நீ கவலையே படாதடி, நான் இங்க தான் இருப்பேன். ஓகேவா? ஐயோ, இவனால வீட்ல கண்டிப்பா மாட்டிக்க போறேன். ஓ, என்ன பண்றது? ஐயோ, ஒருவேளை லவ்வா? இல்ல நான் தெளிவா தான் இருக்கேன். ஐயோ தாமரை, பால் பொங்குது. அத கூட கவனிக்காம என்ன யோசனையில இருக்க? பால் தெரியலக்கா, இப்பதான் எதுவுமே எனக்கு புரிய மாட்டேங்குது. என்னை சுத்தி என்ன நடக்குதுன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள அவன் நினைப்பாவே இருக்கு. எனக்கு என்ன செய்யறதுன்னே தெரியலக்கா. நான் அவர்கிட்டயே சொல்லி பார்த்துட்டேன், ஆனா அவருக்கும் புரியவே மாட்டேங்குது. எனக்கு ஆதவனை நினைச்சா ரொம்ப கவலையா இருக்குக்கா. எங்க என் குழந்தைய மொத்தமா என்கிட்ட இருந்து தூக்கிட்டு போயிடுமோன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஸ்கூலுக்கு போயிட்டு வரப்பவும் சரி, வீட்டுல இருக்கிறப்பவும் சரி, தூங்கும் போதும் சரி, ஒவ்வொரு நிமிஷமும் எங்க இருக்கான் எப்படி இருக்கான்னு நினைச்சு நினைச்சு என் மனசு ரொம்ப பதறுது. ஐயோ தாமரை, உன் நிலைமை எனக்கு புரியுது. இதெல்லாம் ஆம்பளைங்களுக்கு புரிய வைக்கவே முடியாது. நாம என்ன சொன்னாலும் அவங்க கேட்கவே மாட்டாங்க. அவங்களுக்கு என்ன, வீட்டு பிரச்சனை சமாளிக்க, குழந்தைங்களை பாத்துக்கிறதுக்கு ஒரு பொண்டாட்டி வேணும். மத்தபடி அவங்க எதுலயும் கலந்துக்க மாட்டாங்க. பிள்ளைங்களோட கஷ்டத்தை எல்லாம் சொல்லி அவங்களுக்கு புரிய வைக்க முடியாது. சரி விடு, நானும் அவர்கிட்ட சொல்லியிருக்கேன். அவர் அப்பவே உங்ககிட்ட சொன்னாருல்ல, அந்த பரிகார பூஜை அத பண்ணிட்டா எல்லாம் சரியா போயிடும். அக்கா, அந்த பரிகார பூஜைக்கு ஏற்பாடெல்லாம் செஞ்சிருவாருல்ல? எல்லா ஏற்பாடு பண்ணிட்டாரு. எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறமா சூளை வாங்கணும்னு சொன்னாரு. அம்மனுக்கு தங்கத்துல சூளை வாங்கி வைக்கணும்னு சொன்னாரு. சூளை வாங்குறதுக்கு ஏதோ 30,000 ரூபாய் தேவைன்னு சொன்னாரு. அம்மாவாசை அன்னைக்கு தான் அந்த பூஜை பண்ணணுமா. பையனுக்கு இருக்கிற தோஷம் சாமியார் மேல இறங்கிடுமா. ஓ, என்ன தோஷம் பிடிச்சிருக்கோ அந்த தோஷம் போறதுக்கு படையல் வச்சு அந்த தோஷத்தை அனுப்பி விடணும்னு சொல்லியிருக்காரு. அதான் அந்த படையலுக்கு ஏற்பாடு பண்ணணும். அது மட்டும் இல்ல, சூளம் வாங்குறதுக்கு வேற ஏதோ 30,000 ரூபாய் தேவைன்னு சொல்லிட்டு இருந்தாரு. ஏற்கனவே நீயே பாவம், கம்பெனிக்கு வச்சிருந்த பணத்துல இருந்து 25,000 ரூபாய் எடுத்து கொடுத்துட்ட. திரும்பவும் உங்ககிட்ட 30,000 ரூபாய் எப்படி கேக்குறதுன்னு தான் தெரிஞ்ச ஒருத்தர்கிட்ட பணம் கேட்கறதுக்காக போயிருக்காரு. என்னக்கா நீங்க? இருக்கிற பிரச்சனை எல்லாம் பெருசாயிட்டே போகுது. இப்ப பாத்தீங்களா, ஆதவன் வேற பொம்பளை மாதிரி ட்ரெஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டான். இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கே மனசெல்லாம் படபடன்னு இருக்கு. முதல்ல பூஜையை பண்ணிடுவோம்க்கா, பரிகாரத்தை செஞ்சிருங்க. திரும்ப திரும்ப பரிகாரம் பண்றதுல தப்பு ஏற்பட்டுக்கிட்டே இருக்க வேணாம். உங்களுக்கு என்னக்கா, இப்ப 30,000 பணம் வேணும் அவ்வளவுதானே? இதை என்கிட்ட நேரடியாவே கேட்டிருக்கலாமேக்கா. பணத்துக்காக எதையும் தள்ளி போட வேண்டாம். இருங்க, இந்தாங்க, இந்த வளையல வச்சு பணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. ஐயோ என்ன தாமரை, கையில போட்டிருக்க வளையல போய் கழட்டி கொடுக்குற? அக்கா இந்தாங்க, இந்தாங்கக்கா. கலைவாணி, கலைவாணி, ஒரு கலைவாணி நிமிஷம். எங்க இருக்க? இதோ வரேங்க. இங்கதான் இருக்கியா? என்னங்க? கலைவாணி, நான் அந்த பூ தாமரையும் இங்கதான் இருக்காப்லையா? என்னமோ சொல்ல வந்தீங்களே, என்னங்க? அது ஒண்ணும் இல்ல, பக்கத்துல ஒரு நண்பரை பார்க்க போயிருந்தேன். அண்ணே, எனக்கு எல்லாமே தெரியும்ண்ணே, நீங்க யார பார்க்க போனீங்கன்னு. என்னண்ணே, பணம் வேணும்னு கேட்டா நான் கொடுக்க மாட்டேனா? எனக்காக எதுக்கு நீங்க கண்ணவன் கிட்ட கடன் வாங்குறீங்க? நீங்க கடன்லாம் வாங்க வேண்டாம், அதுக்காக தான் இந்த வளையல கொடுத்துருக்கேன். என்ன தாமரை இதெல்லாம்? இப்படி எல்லாம் பண்ணா என் மனசு தாங்காதுமா. கடன் வாங்குறது என்ன அவ்வளவு பெரிய குற்றமா? நான் எத்தனையோ செலவுக்காக கடன் வாங்கியிருக்கேனம்மா. நீ இத பத்தி கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன். இத பத்தி பேசாத. கலைவாணி, எதுக்கு இதெல்லாம் நீ தாமரை கிட்ட போய் சொல்லிக்கிட்டு இருக்க? நான் எதுக்குமா இருக்கிறேன்? என்னால செய்ய தெரியாதா? நான் ஒரு ஆம்பளை, உயிரோட குடும்பத்தோட இருக்கிறேன். நீ எல்லாத்தையும் தாமரை கிட்ட கேட்டா எப்படி? நான் இந்த குடும்பத்துக்கு செய்ய வேண்டிய கடமை இருக்குமா? தாமரை,
நான் நகையெல்லாம் வாங்க மாட்டேம்மா. இந்த பூஜைக்கு தேவையான ஏற்பாடெல்லாம் நான் பண்ணிக்கிறேம்மா. அண்ணா. கலைவாணி, இதோட நிறுத்திக்கோ. இனிமே நாம பேசுற விஷயம் எல்லாத்தையும் தாமரை கிட்ட போய் சொல்லாத. அது ஏற்கனவே பிரச்சனை மேல பிரச்சனையில இருக்கு. இன்னும் அது மனசை சங்கடப்படுத்துறது அவ்வளவு நல்லதா தெரியல. இவ்வளவுதான் நான் சொல்லுவேன். இதுதான் நான் உனக்கு சொல்ற கடைசி தடவை. இந்த மனுஷன் டயலாக் பெர்ஃபார்மன்ஸ்னு நல்லா பின்னி பெடல் எடுக்கிறாரே, நாமளும் கொஞ்சம் பெர்ஃபார்ம் பண்ணுவோம். அ, அ, என்ன மன்னிச்சிரு தாமரை, ஏதோ பணம் ஏற்பாடு பண்ண கஷ்டப்படுறாருன்னு தெரியாதனமா உங்ககிட்ட உளறிட்டேன். இப்ப பாரு, அவர் கோச்சிட்டு வெளியே போயிட்டாரு. அக்கா ஒரு நிமிஷம் இருங்க, நான் அண்ணன் கிட்ட பேசுறேன். இதை கொடுங்க. மம்மி, எனக்கு இந்த ட்ரெஸ் தான் பிடிச்சிருக்கு மம்மி. ஏன் மம்மி என்ன எப்ப பார்த்தாலும் திட்டுறீங்க? எதுக்கு எடுத்தாலும்